சாரி போட்டு ஐப்ரோஸ் மேக்கப் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியா தே சே நயன்தாரா மேம் மாதிரி இருக்குன்னு. ஐ திங்க் இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தட். இப்படி பார்த்தா லைக் இட் won't be there. But that certain makeup angles, I think somewhere it will be there. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். இப்போ என்னன்னா நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஸ்மால் ஏஜ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்துருக்கிறேன். மணிவண்ணன் கிடையாது, சூப்பர் ஸ்டார். நோ வே, இது ராங் क्वेश्चन. ஏங்க நெசத்துக்குமே ரஜினி சார் தான். இல்லை இந்த லவ் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணல, அது என்னது நினைக்கிறேன் கேட்டால் 90s லவ் ஐ திங்க் கொஞ்சம் கூட சின்சியராக இருந்தது. எனக்கு வந்து இந்த ஜென்சி சில டெர்மினாலஜிஸ்லாம் புரியவே இல்லை. இந்த சிச்சுவேஷன்ஷிப் இதெல்லாம் அது வந்துட்டீங்க. வாங்க சொல்லுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், பசங்க அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு அப்படியே வந்துருவாங்க. வந்துட்டு இந்த சைடு நயன்தாரா மேம் ஃபோட்டோ தூக்கிட்டு வருவாங்க. சாரோட கேமியா இருக்குமா படத்தில்? கேமரா கட்டுனா அவர் எப்படி இருக்காரோ ஜாலியாக இருப்பார், ஜாலியாக பேசிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பார். அதுவே ஆக்ஷனாக ஆளே மாறிடுவார். பாத்ரூமில் மட்டும் போட்டுறாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாடலாம். இல்லை செஞ்சிருவேன். Presta Premium Women's Wear. Let your body love it. AGS Entertainment கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. முதல்ல இந்த ஜென்சி லவ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, லவ்ங்கிறதுனால அந்த ஜென்சி லவ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஜென்சி லவ்னாலே நம்ம பசங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, என்னடா ஒரு மாதத்தில் முடிகிற ஒரு லவ் தான் ஜென்சி லவ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று ஜென்சியில் லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் இருக்குது. பட் ஜென்சி லவ்னா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்தால் அனுப்புமா, ஹீரோ சார்ட்ட இருந்தால் அனுப்புவோம். ஓகே சொல்லுங்கள் பிரதர். ஜென்சிலவ்னா என்னன்னு தெரியாதால தான் இவ்வளோ பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு ஒரு ஐடியாவே இல்லை எல்லாருக்கும். அதனால தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜென்சி லவ்னா என்னன்னு சத்தியம் யாருக்குமே தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் லவ் பற்றி அந்தளவுக்கு ஜென்சி பற்றிலாம் அந்தளவுக்கு ஐடியா இல்லை உங்களுக்கு. ஓகே, நம்ம அப்படியே நம்ம லேடிஸ் பக்கம் போகலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஜென்சி அப்படிங்கும்போது லவ்லேயே ஒரு 4 ஜானர் நம்ம பசங்க பிரித்து வச்சிருக்காங்க. ஒரு 80s ஒன்று வச்சுருக்கலாம், ஒரு 90s ஒன்று வைக்கிறாங்க, அப்புறம் 2K ஒன்று வச்சுருக்காங்க, ஜென்சி ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து ஓகே இந்த லவ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குப்பா, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் இல்லை இந்த லவ் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணல, அது என்னது நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் 90s லவ் ஐ திங்க் கொஞ்சம் கூட சின்சியராக இருந்தது. ஜென்சியில் லவ்னா இட்ஸ் வெரி கேஷுவல், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ இட், நான் ஐ வில் டூ மை திங். ஃபார் மீ பர்சனலி அந்த ப்ராப்பராக ஃபாலோயிங் இன் லவ், having a real emotional connection and all is important. So I think and the time had a little bit more of that. ஓகே, அடுத்து உங்ககிட்ட நான் கேட்குறேன். இல்லை எனக்கு வந்து மில்லேனியல் ஜென்சி அப்படின்லாம் கிடையாது. லவ் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த ஜென்சி சில டெர்மினாலஜிஸ்லாம் புரியவே இல்லை. இந்த சிச்சுவேஷன்ஷிப் இதெல்லாம் அது வந்துட்டீங்க. வாங்க சொல்லுங்க. இது என்னன்னே புரியல எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க, ஆனால் வந்துட்டு எனக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எனக்கு புரியல. நான் ஐம் ஸ்டில் வெரி ஓல்ட் ஸ்கூல் லைக் தட். எனக்கு இவங்க சொன்ன மாதிரி அந்த 90s லவ் தான் பிடிக்கும். நான் அடுத்து நம்ம தனுஷ் சார் டைரக்ஷன் சைடு வந்துடலாமா? தனுஷ் சார் டைரக்ஷன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இங்கே ஏடியா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கல்ல, நீங்கள் தனுஷ் சார் கூடலாம் அப்படிங்கும்போது அந்த டயத்தில் ஏடியா சார் கூட ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள் பார்த்து அந்த இடத்துல பிரமிச்சு போயிருப்பீங்களா? ஓகே இந்த இடம்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சார் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாப்புல அது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. நான் பொதுவாக படத்தில் ஒர்க் பண்ணுறதை பற்றி கேட்கல, சில விஷயங்கள் சார் ஏடியா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள் எடுத்துருப்பீங்கள்ல சார்கிட்ட, அந்த ஒர்க் பற்றி நான் கேட்குறேன், அதை பற்றி சொல்ல முடியுமா? அது வந்து அந்த ஃப்ளிப்னு இப்போது எப்படின்னா வந்து கேமரா கட்டுனா அவர் எப்படி இருக்காரோ ஜாலியாக இருப்பார், ஜாலியாக பேசிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பார். அதுவே ஆக்ஷனாக ஆளே மாறிடுவார். ஆக்ஷன்னா ஆளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி ஃபுல்லாக ஒர்க்கு ஃபோக்கஸ், அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, கேமரா தவிர அவர் எதுவுமே தெரியாது. ஆக்ஷன் அது நம்மளுக்கு நான்லாம் பார்த்து என்ன இதுப்பா அப்படின்லாம் இது பண்ணியிருக்கேன். அது ஆக்ஷன்னு சொன்னால் அது மாறுற ஒரு இது தான். அடுத்த நிமிஷம் அப்படின்னா அப்படி உடனே மாறிடுவார், சுவிட்ச் ஆயிடுவார் அவர் அப்படிங்கிறது. ஓகே, அது உங்களுக்கு பயங்கர அட்மையராக இருந்திருக்காங்க. உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா அந்த பாட்டெல்லாம் வரும்போது நினைக்கிறேன், அடிய பாட்டெலாம் வரும்போது அந்த போர்ஷன் லைட்டாக விட்டுருந்தாங்க தனுஷ் சார் போர்ஷன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சாரே பையனை நடிக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு எங்கே இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது சார்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கலாம். இவரு கூட ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ ஆகிறது வந்து எங்களுக்கு இன்னும் புஷ் பண்ணோம் லைஃப்பில், நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ இவர்கிட்டேருந்து நான் அந்த ஸ்டார்ட்டே வந்து ஃப்ரம் சச் அ ஹியூஜ் பர்சனாலிட்டி. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய இன்னும் புஷ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன். அதுதான்
அதுதான் ஓகே. அனிகா, முதல்ல ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகேங்களா. ஏன்னா 2025ல் ஹீரோயினாக டெபியூ ஆகிருக்கீங்க நீங்கள். எனக்கு ஸ்மால் ஏஜ்லேருந்து நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரீங்களா, மாடலிங்லேருந்து பண்ணிட்டு வரீங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பரிச்சயமானது தூக்குதுறை பொண்ணு தான் நினைக்கிறேன். பார்த்தாலே எங்கள் பசங்க சொல்கிறது தூக்குதுறை பொண்ணு வந்திருக்குமாப்பில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோயினாக என்ட்ரி. ஸோ ஹீரோயினாக வரும்போது இந்த படத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் ப்ளஸ் தனுஷ் சாரோட அந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் லேர்ன் பண்ணுறது ஐ டோன்ட் நோ. ஒன் டே தான் சார் ஸ்ரேயஸ் சார் கால்டு மீ பீயிங் லைக் தனுஷ் சாரோட படம் பண்ணுற, he wants to see you, and I went to his office. I was like this the entire time. I guess he liked me. Character explained, story எல்லாமே ஒரு one line he told me, and abdi I said okay pannalam, and then we just quickly went on into I guess the production side of it. And இந்த மாதிரி ஒரு opportunity to get as a lead in a Dhanush directed film is a crazy big blessing for me at least. And from working with him I've learned a lot. He's been amazing to work with. Super. 2025 பிரைட்டாக ஆரம்பிச்சிருக்கோங்க எல்லாருக்குமே. கண்டிப்பாக இதுலேருந்து இன்னும் நிறைய இன்டர்வியூவில் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நிறையா ஸ்லாட் இன்டர்வியூவில். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இந்த மூவி நடிக்கும்போதும் சரி, இந்த மூவிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டது இல்லை அட்மையர் பண்ணது என்னலாம்? சார் கிட்ட அட்மையர் பண்ணுறது வந்துட்டு டெஃபினெட்லி இஸ் வெரி ஹிஸ் பேஷன் ஃபார் சினிமா. அவர் வந்துட்டு சார் உங்களுக்கு டயர்டே ஆகாதா, ஹி ஒர்க்ஸ் அரவுண்ட் த கிளாக். ஸோ கேட்டால் சார் உங்களுக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு கேட்டால் இல்லையே எனக்கு வந்து ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் திஸ், அதனால் எனக்கு டயர்டே ஆகாது, தூக்கம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கற்றுக்கிட்டே இருப்பார். ஏதாவது புது விஷயம் இருந்துச்சுன்னா அது என்னது நானும் கற்றுக்கிறேன்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருப்பார். கோரியோகிராஃப் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் டேலண்ட். அவர் இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா அவங்களால பண்ண முடியும் அது அப்படின்றது அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு தனுஷ் சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்ன, ரொம்ப அட்மையர் பண்ணது? ஓகே, இந்த ஒரு இது செம்மையாக இருக்குதுப்பா சார்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் பாப்பா. நிறைய இருக்குதோ, இவங்க எல்லாம் சொன்னது வச்சு சேர்த்து நிறைய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க். இன்னொன்று என்கிட்ட எப்போவுமே ஒன்று சொல்லுவார், தூங்குறது அப்புறமா கூட தூங்கிக்கலாம், முதல்ல ஒர்க்கை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ சொல்லு. நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ட்ராவலில். ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்து இப்போ ராயனில் பார்த்தீங்கன்னா அவர் டைரக்டர் ஆக்டர் ஷார்ட்டுக்கு போவார். ஸோ மற்றவங்க எல்லாம் நடிக்கும்போது திரும்பி மானிட்டர் வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லுவார். அவர் நடிப்பார், அவருக்கு ஷார்ட் இருக்கும்போது நடித்து முடித்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது. ஸோ அந்த கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சார் நம்ம நிறைய இன்னும் கற்றுக்கணும். அவ்வளோ ஒரு ஒரு மாஸ்டரிங் ஸ்டேஜுக்கு அவர். ஆமாம், அவ்வளோதான். நான் அனிகா உங்ககிட்ட நான் கேட்குறேன் சரியா? ஏன்னா இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ போடுறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், பசங்க அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு அப்படியே வந்துருவானுங்க. வந்துட்டு இந்த சைடு நயன்தாரா மேம் ஃபோட்டோ தூக்கிட்டு வருவானுங்க. தூக்கிட்டு வந்து ரெண்டையும் ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு வந்து நயன்தாரா மேம் மாதிரியே இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த நயன்தாரா இவங்க தான், ஜென்சி நயன்தாரா வந்து அனிகா தான் அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆமாம், அப்படிலாம் சொல்லி வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் ஒரு டாக் போகுது, மீம்ஸ் போகுது. அனிகா பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கு. someone will send it to me அப்படி பார்த்துருக்கு. ஃபார் யூ பேஜில் வரும் அப்படி பார்த்துருக்கு. என்ன சொல்லணும் அதுக்கு? பார்த்துருக்கீங்கன்னா அப்போ என்ன நினைப்பீங்க அந்த டயத்தில்? இதை பார்த்தோன்னா ஓகே என்ன நினச்சிங்க அந்த டயத்தில், எப்படி இருந்துச்சு? பெரிய காம்ப்ளிமெண்ட் அது அவங்கள மாதிரி. இஃப் இட்ஸ் தேர் பட் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் ஸோ பார்க்குறதுக்கு சிமிலாரிட்டி எதுவும், பட் பிக் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. சாரி போட்டு ஐப்ரோஸ் மேக்கப் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியா தே சே நயன்தாரா மேம் மாதிரி இருக்குன்னு. ஐ திங்க் இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தட். இப்படி பார்த்தா லைக் இட் ஒன்ட் பி தேர், பட் தட் சர்டன் மேக்கப் ஆங்கிள்ஸ் ஐ திங்க் சம்வேர் இட் வில் பி தேர். ஸோ அதனால் நைஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்க. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கும்போது முதல்ல உங்களுக்கு இந்த ஒரு ஆசைலாம் இருந்துச்சா? இல்லை நம்ம ஒரு படத்தில் நடிக்கணும், நம்ம வந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சா? இல்லை ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோவாக இருந்துச்சா இது? எனக்கு எப்படின்னா, டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு நான் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை. ஏன்னா ஐ வாஸ் அ கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் அண்ட் ஆல்சோ அ டான்ஸர். ஆனால் வந்துட்டு படம்லாம் பார்க்கும்போது நான் இங்கே நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கேன். நான் ஸ்க்ரீனில் ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். இமேஜின் பண்ண ஒரு படம் சொல்லுங்கள். மொத்தமாக பார்த்துருக்கேன். ஓகே, நான் அப்படி இமேஜின் பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் நான் என்னையே அறியாமல் யூனோ ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ். ஒர்க் பண்ணும்போது பிரேக்கில் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன். சினிமா ரிலேட்டடாக நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி, இதுதான் பண்ணணும்னு இருந்திருக்கு.
கண்டிப்பாக அடுத்து நிறையா படங்கள் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்து உங்ககிட்ட கேட்குறேன் பிரதர், என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஏடியாக இருக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆக்டிங்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை டைரக்ஷன் இருந்துச்சா இல்லை என்ன இருந்துச்சு பிரதர்? நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே சைல்டு ஆக்டராக தான். இந்த குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிமு இந்த வெப் சீரிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைரெக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ ரெண்டுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ சேர்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சேர்த்து பண்ண எல்லாமே சேர்த்து பண்ணணும் அப்படிங்க தனுஷ் சார் மாதிரி ஒரு இதில் அப்படி தானே ஆசை, அது ரொம்ப பெரிய ஆசை. சரி, இப்போ என்னென்னா உங்ககிட்ட நான் அதே தான் கேட்டது. ஸோ ஸ்டார்டிங் நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிச்சாக இருந்திருக்கும், நம்ம மூவி நடிக்கலாம், மூவிக்கு போகலாம், ஸோ நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அதை தாண்டி வீட்லேயுமே சில பேரியர்லாம் இருந்திருக்கும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் பேரியர் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? ஸோ எப்போ அந்த ஆசை பிச்சானுச்சு உங்களுக்கு? நான்லாம் வந்து கனவுல தான் யோசிச்சு பார்த்துருக்கேன் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இட்ஸ் வெரி ஐ எம் அ வெரி நார்மல் நெக்ஸ்ட் டோர் கேர்ள். ஸோ எனக்குலாம் அது ஒரு கனவு தான். ஸோ இது எனக்கு ட்ரீம் கம் ட்ரூ. நான் என்னை வந்து யூ லுக் த பார்ட்னு சொல்லி தான் நான் இது ஐ காட் ஆன் போர்ட். ஸோ எனக்கு இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஹேப்பன் லைக் மேஜிக். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். ஸோ த்ரூஅவுட்டாக லீடாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பயங்கரமாக த்ரூஅவுட்டாக நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரத்குமார் சாருக்கு முன்னாடிலாம் உட்காந்து நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், கண்ணெல்லாம் ஸ்டைலாக எடுத்து போட்டிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு, உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு பிரதர். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம்? நடிச்சு அதானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸாக தனுஷ் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா, எனக்கு கஷ்டமே தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனால் படம் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சா அதுக்குள்ளேயா என்னென்னு போனதே தெரில, எப்போ வந்தது எப்போ போனதே தெரில, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா டெய்லி ஷூட்டிங் அதனால் பட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்ன இது நம்மளா, எனக்கு என்னையே நம்ப முடியலண்ணே. ஏன்னா நான் வந்து சார் அதான் கஷ்டமே தெரியாமல் கூட்டு போய் என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. கண்டிப்பாக பிரதர். ஸோ நானும் ஸ்க்ரீனில் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க நீங்கள். அந்த டைலாக்காக இருக்கட்டும், போர்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு அந்த காமெடி பண்ணும்போதும் சரி, அந்த எமோஷனும் சரி, எல்லாமே அந்த ட்ரெய்லர்லேயே நல்லா கன்வே ஆயிருந்துச்சு. ஆல் த பெஸ்ட் பிரதர், பெரிய ஹீரோ வர வாழ்த்துக்கள். ஓகேங்களா? சாரோட கேமியா இருக்குமா படத்தில்? அதை நீங்கள் யாருனாலும் சொல்லலாம். இப்போ நான் கொஸ்டின் வந்து காமனாக த்ரோ பண்ணுறேன், யாருனாலும் நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தராக போனோம்னா அது ரொம்ப டாக்டிவாக போகிற மாதிரி இருக்குது. நான் காமனாக த்ரோ பண்ணுறேன், டக்குன்னு பேசுறீங்க, நீங்கள் யார் வேணாலும் பேசிடலாம். ஓகேவா? ஓகே, சாரோட கேமியா இருக்குதுங்களா? தெரியல, அது அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லுவோமா இப்போ? ஓ, ப்ரொமோஷன் நீங்கள் ஏன் சாரே அதில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, யூஷுவல் ஸ்டோரி தான் அப்படின்னு. அப்புறம் என்ன இருக்குதா இல்லையா சாரோட இது? ஃபஸ்ட்டு தான் 21st தான் பார்க்கணும். ஜாலியாக வாங்க, ஜாலியாக வாங்க, அதுதான் நீங்கள் பண்ணணும். கடைசி பஞ்சு நீங்கள் இங்கே போட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாட்டு மட்டும் நம்ம அதோட முடிச்சிடலாம். வந்துட்டாங்க. கடைசியா இந்தியா கிளிஸ் தெரியும்ல, விஜய் சூர்யா சார் பாடி பயங்கர ஃபேமஸ் ஆனிச்சு. அதுதான் எனக்கு அது நம்ம சேனல் தான். ஓகேங்களா? அவர் வேற சொல்லியிருந்தாரு, நீ அதை பர்சனலாக கட் பண்ணி போடுவாங்க நம்மள பசங்க. ஓகே, தூக்கிடுங்க ப்ளீஸ். ஏன் பாத்ரூமில் மட்டும் போட்டுறாதீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாடலாம். இப்போ ரெடி? தப்பூசில் மட்டும் போட்டுறாதீங்க, பாத்ரூமில். சரி பாவி சேர்ந்து போடுவோம். உன்னோட பேர வழியில குச்சண்டி 10,000 பீர பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில குச்சண்டி 10,000 பீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும், உன்னோட இருக்கணும் நான் உலகத்தை மறக்கணும், என்னோட குழந்தைவோ வயிற்றுல பிறக்கணும், என்னோட குழந்தைவோ வயிற்றுல பிறக்கணும், நான் கடல் மேலே இருக்க நீ ஆகாயத்தில் பறக்கிற, நான் கடல் மேலே இருக்கிற நீ ஆகாயத்தில் பறக்கிற. ஆ ஆ ஆ அன்னக்கிளியே ஆ ஆ ஆ ஒன்றக்கிளியே ஆ. எல்லாரும் 21st வாங்க பாருங்க. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட். Presta Premium Women's Wear. Let your body love it. AGS Entertainment கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் வெற்றி நடை போடுகிறது.